அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. வெப்பநிலை 9 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெட்டிவேல் அவர்கள். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாளை அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நாளை முதல் அனைத்து பயணிகளும் முழு தடுப்பூசி போட்டதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது விமான பயணமாக இருந்தாலும் சரி, கப்பல் பயணமாக இருந்தாலும் சரி. ஆகவே இது தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அதனை தொடர்ந்து டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் மிகுதியாக உள்ள இன்னும் தடுப்பூசி போடாதவர்களை போட்டுக்கொள்ளும்படி ஒரு வேக்சின் கேம்பெயின் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வலம் பகுதியிலே கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் G20 நாடுகளின் மகாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐரோப்பாவுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். அதில் குறிப்பாக இன்று நெதர்லாந்துக்கு சென்றிருக்கின்றார். அங்கே பல அரசியல் தலைவர்களை சந்தித்திருக்கின்றார். ஆகவே இது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதனை தொடர்ந்து கனடாவிலே கோவிட் தொற்று எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கோவிட் தடுப்பூசி மற்றும் ஃப்ளூ காய்ச்சலுக்கான தடுப்பூசி இரண்டையும் பெற்றுக்கொள்வது தொடர்பாகவும், அதனைத் தொடர்ந்து ஹெல்த் கனடாவினால் எப்பொழுது 5 முதல் 12 வயது குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் அங்கீகரிக்கப்படும் என்ற கேள்வி இருந்து வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவிலே இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கனடாவிலே இந்த அறிவித்தல் எப்பொழுது வரும் என்று பலரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது குறித்த விவரங்களை ஹெல்த் கனடாவிலிருந்து சுப்ரியா சர்மா பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். கலையரங்கம் பகுதியிலே டொரண்டோவில் இருக்கின்ற பாடகர் பிரபா பாலகிருஷ்ணன் அவர்கள் பாடிய ஒரு பாடல் இடம்பெறப் போகுது. அதனைத் தொடர்ந்து கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் இணைந்து கொள்வார். ஆகவே இவைதான் முக்கியமான செய்திகள், தகவல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விடயங்கள். முதலில் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இன்று ஒரு அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. இது கடந்த வாரமே வந்த ஒரு செய்திதான். அதாவது குறிப்பாக கனடாவிலிருந்து நீங்கள் பயணம் மேற்கொள்வர்களாக இருந்தால், குறிப்பாக அது விமான பயணமாக இருந்தாலும் சரி, கப்பல் பயணமாக இருந்தாலும் சரி, நாளை முதல், அதாவது நாளை அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முழுமையாக தடுப்பூசி போட்டதற்கான ஆதாரம் காண்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று கனடாவின் போக்குவரத்து துறை அமைச்சர் ஓமர் அல்கப்ரா அவர்கள் இது குறித்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அத்தோடு இதில் குறிப்பிட வேண்டிய இன்னொரு விடயம் என்னவென்றால், நீங்கள் தடுப்பூசி போடாதவராக இருந்தால் நீங்கள் பயணத்தை மேற்கொள்வதற்கு 72 மணி நேரத்துக்கு முன்பு ஒரு சோதனை செய்திருக்க வேண்டும். அதாவது கோவிட் சோதனை செய்திருக்க வேண்டும். அதிலே எதிர்மறையான கோவிட் சோதனை முடிவுகள் வந்தால் மட்டும் நீங்கள் பிரயாணம் செய்ய முடியும். இந்த சலுகை அதாவது இந்த விடயம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை மட்டும்தான் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே நவம்பர் மாதத்துக்கு முன்னர், 30ஆம் தேதிக்கு முன்னர் நீங்கள் தடுப்பூசி போடவில்லை என்றால் அதை போட்டுக்கொள்ளுங்கள். காரணம், நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்னர் அனைவருமே தடுப்பூசி போட்டவர்கள் மட்டும்தான் பிரயாணம் மேற்கொள்ளலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பான விவரங்களை இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கனடாவின் போக்குவரத்து துறை அமைச்சர் ஓமர் அல்கப்ரா அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார். அது குறித்து பார்க்கலாம். We want to continue to protect the health and safety of all Canadians and restart our economy and build back better for the future. For more than 18 months, the global pandemic has significantly changed our daily lives, including limiting our ability to travel for business and to visit our family and friends. And we know today that vaccination is one of the most effective ways to reduce the further spread of COVID-19. Vaccination is making it possible to keep us safe while we cautiously return to doing the things that we love. And I would like to acknowledge that most Canadians have been doing their part
in helping combating COVID-19 by getting vaccinated. And we are today following up on our commitment prior to the election and a commitment that we've debated vigorously throughout the election campaign. With rigorous travel requirements that include mandatory vaccine measures, we are continuing to take action to help keep Canadians safe from COVID-19. In the transportation sector, this means rules are in place requiring travelers to be vaccinated in order to board planes, trains, or vessels as of October 30th. Starting tomorrow, passengers flying on domestic, transborder, or international flights departing from Canada and passengers on Via Rail and the Rocky Mountaineer trains must be fully vaccinated in order to board. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. உங்கள் வாழ்க்கையின் வெற்றி. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 9 நிமிடமாக இருக்கிறது. வெப்பநிலை 9 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. போக்குவரத்து துறை அமைச்சர் ஒமர் அல்கப்ரா குறிப்பிட்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே மீண்டும் அந்த விடயத்தை பார்க்கலாம். நாளையிலிருந்து அனைத்து பயணிகளும் தடுப்பூசி போட்டதற்கான சான்றிதழ், அதாவது ஆதாரத்தை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் 72 மணி நேரத்துக்கு முன்னர் இந்த கோவிட் பரிசோதனை செய்திருக்க வேண்டும். இது கூட நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை மட்டுமே. ஆகவே நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்னர் அனைவருமே தடுப்பூசி பெற்றவர்கள் மட்டுமே பிரயாணம் செய்ய முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து கனடாவிலே இன்று கோவிட் எண்ணிக்கை என்று பார்த்தோமாக இருந்தால் 941 பேர் தொற்று நோய் உள்ளாகி இருக்கின்றார்கள். ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். ஆகவே இந்த மரண எண்ணிக்கை என்று பார்க்கின்ற பொழுது மிக மிக குறைவான ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தொடர்ச்சியாக பல இடங்களிலும் இந்த தடுப்பூசி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது தடுப்பூசியோடு சேர்ந்து இந்த ஃப்ளூ காய்ச்சலுக்கான வேக்சினையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டொரண்டோவை பொறுத்தவரையில், ஜிடிஏ பொறுத்தவரையில் டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் பல்வேறு விதமான திட்டங்களை வகுத்து யாரெல்லாம் இன்னும் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை போட்டுக்கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பல இடங்களில், குறிப்பாக கடந்த வாரம் நாங்கள் செய்திகளில் பகிர்ந்து கொண்டோம், சப்வே நிலையங்களிலே தடுப்பூசி வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது இது தொடர்பாக இந்த வார இறுதி நாட்கள் ஹலோவின் தினம் கொண்டாடப்படுகிறது. ஆகவே இந்த 2 நாட்களும் ஒரு வேக்சின் கேம்பெயின் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே இதன் மூலமாக தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வதற்காக அதில் அவர் சில விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஹலோவின் தினம் வருவதனால் நீங்கள் வெளியில் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு, அதாவது நீங்கள் வித்தியாசமான உடைகளை அணிந்து வெளியில் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு, அந்த உடையோடு வந்து கூட நீங்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அவர் கூறிய விடயம் என்ன பார்க்கலாம். We're here at the Scarborough Centre of Healthy Communities. This is a remarkable place that's started to do all that it does, and it's not just about a vaccine clinic. In fact, it's much more than that. A long time ago, decades ago, under the leadership of the United Way and many other community organizations, and it's what we call across the city a community hub, where lots of good things, helping seniors and helping families and medical and dental care and all kinds of things that reach out in many cases to marginalized communities and provide them with services in one place. And these are really miracles that exist across our city, and so it's only logical that because it's a place that people are used to coming to for all kinds of things, they know where it is, they know what it is, they know the people who are here, we have in turn used it as a vaccine clinic location, because we have been moving
more and more and more as time has gone on, not only to taking the vaccines to where people are, but also making sure the people who are there and the people who reach out to them in their buildings floor by floor are people that are known and trusted by those who have not yet been vaccinated. And so this clinic was opened yesterday, and it's part of the overall program we have for the Halloween weekend. This one will be vaccinating people here until 2 o'clock today. And people visiting what we're calling the Vax and Treat clinics are more than welcome, we should say, to wear a costume. I will tell you, in all honesty, we looked at the question of whether, public health staff, and you can see the hardworking staff behind me, and they're a great team that's gone from place to place to place as part of our mobile clinics, and whether they would be in costumes. We didn't talk to them about it because they might have just said, no, that's a bad idea from the beginning. But, we just concluded, and I hope people will understand that while we're going to do this on Halloween weekend and make sure that we have lots of clinics for people to attend, that it is better in a circumstance where we have some people who are hesitant about vaccinations, and just because it's a very professional setting with a very serious, medical procedure that people are having, that we should keep it that way. So I hope people will understand that. We will have more than 26 clinic locations operating in 17 neighborhoods, which Toronto Public Health have told us are the neighborhoods in which we have low vaccination rates. And there's a complete listing of those clinics at toronto.ca/COVID-19. But we are, again, continuing with our targeted approach to communities which have had a lower vaccination rate on the basis that is going to what is going to help us the most to get to that coveted 90% target. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மார்க்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். கேர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாப் மல்டி சர்வீசஸ் சென்டர், Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108, www.carefirstontario.ca அல்லது 416-646-5108. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 14 நிமிடம். டொரண்டோவிலே வெப்பநிலை 9 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெட்டிவேல் அவர்கள். டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்திருப்பீர்களாகவே இந்த வார இறுதி நாட்கள் குறிப்பாக சனி ஞாயிறு தினங்கள் கூடுதலானவர்களுக்கு தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுகின்ற வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு வேக்சின் கேம்பெயின் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் குறிப்பிட்டது போல ஞாயிற்றுக்கிழமை ஹலோவின் தினத்தில் கூட உங்களுடைய வித்தியாசமான ஆடைகளோடு நீங்கள் சென்று உங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் என்று கேட்டிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலம் பகுதியில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் G20 மாநாட்டுக்காக ஐரோப்பாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த ஐரோப்பிய விஜயம் என்பது இந்த கடந்த 15 மாதத்தின் பின்னர் முதல் முறையாக பல நாட்டு தலைவர்களோடு அவர் சந்திப்பை மேற்கொள்கின்றார். குறிப்பாக காலநிலை, இந்த கோவிட்டுக்கு பின்னரான முன்னேற்றம், இப்படி பல விடயங்கள் பேசப்பட போகின்றன. அவர் பேச திட்டமிட்டிருக்கின்றார் ஏனைய அரசு தலைவர்களோடு. அந்த வகையில் இந்த G20 மாநாட்டு கலந்து கொள்வதற்கு முன்பு இன்று நெதர்லாந்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். அங்கே நெதர்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரை சந்தித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தியிருக்கின்றார். அதை தாண்டி ஒரு பல்கலைக்கழகத்திலே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் பல்கலைக்கழக மாணவர்களோடு. இவற்றோடு உலக யுத்தத்திலே, அதாவது வேர்ல்ட் வாரிலே பலியான இராணுவத்தினருக்கு சென்று தன்னுடைய மரியாதையும் செலுத்தி இருக்கின்றார். ஆகவே இது ஒரு முதலாவது நாள் பயணமாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இணைய நாடுகளுக்கும் செல்ல இருக்கின்றார். குறிப்பாக ஜெர்மனி குறிப்பிட்டு சொல்லலாம். ஆகவே இன்று அவர் நாடாளுமன்றத்தில் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் இன்றைய கனேடிய வலம் நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகின்றன. அதில் இவர் குறிப்பிட்ட ஒரு விடயம்,
ஒரு புதிய சகாப்தத்துக்கு அழைப்பு விடுக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். ஆகவே குறிப்பாக நெதர்லாந்து, கனடா இவற்றுக்குள் இருக்கின்ற உறவு மற்றும் வர்த்தகம் இது தொடர்பாக பல விடயங்கள் பேசப்பட்டன. ஆகவே இன்றைய கனேடிய விலத்தில் அவர் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி இடம்பெறுகிறது. Me. I'm here. Yeah, perfect. Good afternoon, everybody. Welcome at this press conference. We'll start with brief statements, starting with Prime Minister Rutte. Good afternoon, and let me say it is a real honor to welcome Justin Trudeau today and speak with him in the run-up to the crucial summits in Rome next weekend and Glasgow on Monday and Tuesday, and of course then continuing after that. And we will both be taking part in those two summits. The fact that the G20 is immediately before COP26 allows some of the major countries around the world responsible for significant emissions to actually meet and work in advance of hopefully what will be a very successful COP. But similarly, this meeting between like-minded friends just before we go into the G20 and COP has allowed us to strategize about how we're going to continue to put pressure to make sure that the world is stepping up on these huge challenges. Like the Netherlands, Canada has stepped up. We've actually doubled our climate financing pledge. And we're working with like-minded allies, including Germany and others, to ensure that the world does hit its $100 billion pledge very rapidly, and indeed goes beyond that. Because we know that if there is not the investments made in cleaner energy and in new technologies in the global south, we don't hit our targets. And that leadership and those clear voices coming from the global south are extremely important, and the world will be paying heed to all that. There is much, much more to do, but we are here to certainly not just do our parts, but do everything we can to make sure that others are doing theirs. First of all, let's be very clear. We signed CETA with the European Union about 3 or 4 years ago now. And over the past years, we've seen opportunities for small businesses and communities and workers, both in the Netherlands and in Canada, increase in terms of export and trade opportunities between our two countries. We have already seen how free trade done right around responsible shared values and ideals on protecting workers, on fighting for a cleaner environment, has been effective to grow our economies even through the difficulties of COVID-19. But I understand that every parliament and every country goes through its own ratification processes. And the reflection that I have is if you hear someone say, oh no, we're in favor of free trade, we just don't like this particular agreement, ask them to explain if they're not okay with the free trade agreement with a progressive, allied, green-focused, labor-focused country like Canada, then with which country might they be in favor of free trade with? If you can't make a free trade deal with Canada, maybe you're not in favor of free trade at all. Darshini Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services, Professional Cooperation, சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services, Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:22 டொரண்டோவிலே வெப்பநிலை 9 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது.
கனடிய வலம் பகுதியிலே கனடா மற்றும் நெதர்லாந்துக்கு இடையே ஒரு புதிய சகாப்தத்துக்கு அழைப்பு விடுப்பதாக கனடிய பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக அவர் சொன்ன விடயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இணையவழி தீவிரவாதம், சமத்துவம் மற்றும் காலநிலை, கோவிட் பின்னரான முன்னேற்றம், இது குறித்து இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இந்த கோவிட் தடுப்பூசி பற்றிய சில செய்திகள். நோய் தடுப்புக்கான 2 ஊசிகளை பெற்றுக்கொண்டவர்கள் 3வது ஊசியை இப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் 3வது பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் இந்த பூஸ்டர் தடுப்பூசி தேவையா என்பது நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில வாரங்களில் தெரிய வரும். ஆனால் குறிப்பாக இது அடுத்த ஒரு கட்டமாக இருக்கும் என்றுதான் பலரும் எதிர்பார்க்கின்றார்கள். இப்பொழுது 70 தொடக்கம் 79 வயதுடைய முதியவர்கள் இந்த 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நவம்பர் மாதம் அளவிலே இந்த ஊசி 3வது ஊசியை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் பலருக்கு இந்த ஊசி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அது ஒரு குறிப்பிட வேண்டிய விடயம். இவற்றை தாண்டி சிறுவர்களுக்கு, குறிப்பாக 5 வயது முதலக்கம் 12 வயதுக்கு சிறுவர்களுக்கான ஊசி எப்பொழுது அங்கீகரிக்கப்பட போகிறது என்ற கேள்வியும் இருக்கிறது. இப்பொழுது இந்த 3வது பூஸ்டர் தடுப்பூசி தொடர்பாக கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். COVID-19 disease activity is continuing to decline nationally and in most jurisdictions. Over the past week, an average of under 2,350 new cases reported daily across Canada, and severe illness trends are stable. On average, 2,100 people with COVID-19 were being treated in our hospitals each day, with under 650 in intensive care units. And 37 deaths were reported daily over the past 7 days. With nearly 30 million Canadians having received at least one dose of COVID-19 vaccines over the past 10 months, evidence continues to show that being fully vaccinated provides good protection against COVID-19 infection and excellent and enduring protection against severe illness, including due to the highly contagious Delta variant. The National Advisory Committee on Immunization, or NACI's latest review of vaccine effectiveness data finds that while COVID-19 vaccines in use in Canada continue to be very effective in protecting most people against serious illness due to COVID-19, emerging evidence suggests vaccine effectiveness against infection may decrease over time in some situations. At this time, NACI is recommending a booster dose for some populations at highest risk of severe illness and waning protection following a primary series. Specifically, NACI has expanded their late September recommendation that adults in long-term care or other congregate care settings should be offered a booster dose of an mRNA COVID-19 vaccine to now include seniors 80 years of age or older as well. Additionally, NACI recommends that some other key populations who may be at increased risk of severe illness or increased risk of lower protection over time and who are essential for maintaining health system capacity may be offered a booster dose of an mRNA COVID-19 vaccine at least 6 months after completing their primary series. These populations include adults aged 70 to 79 years, people who received 2 doses of the AstraZeneca Vaxzevria or 1 dose of the Janssen COVID-19 vaccine. Adults in or from First Nations, Inuit, and Métis communities where infection can have disproportionate consequences. Adults who are frontline healthcare workers who have direct in-person contact with patients and for whom the interval between doses of their primary COVID-19 vaccine series was less than 28 days. NACI continues to closely monitor vaccine effectiveness across the population and will update their advice as needed to ensure the best protection possible for all Canadians. Importantly,
with over 5.5 million eligible adults and youth not yet fully vaccinated in Canada, it is important to emphasize that getting more people to complete their 2-dose primary series remains a key focus of the immunization effort in Canada. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 28 நிமிடமாக இருக்கிறது. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். கனடாவின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் வழங்கிய தகவல்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே 70 தொடக்கம் 79 வயதான முதியவர்களுக்கு இப்பொழுது தடுப்பூசி 3வது பூஸ்டர் ஷாட் வழங்கப்பட போகிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இதை தவிர 5 முதல் 11 வயது குழந்தைகளுக்கு எப்பொழுது தடுப்பூசி வரும் என்று கேள்வி. இதற்கான அறிவித்தல் அல்லது அங்கீகாரம் நவம்பர் மாதம் நடுப்பகுதியில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த விவரங்களை இன்று ஹெல்த் கனடா வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் இந்த 5 தொடக்கம் 11 வயதிலான குழந்தைகளுக்கான ஃபைசர் கோவிட் தடுப்பூசிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு இன்று இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே கனடாவை பொறுத்தவரையில் இன்னும் உன்னிப்பாக இந்த தடுப்பூசி பற்றிய ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது சரியான பாதுகாப்பானதா, பயனுள்ளதாக இருக்கிறதா குழந்தைகளுக்கு என்று உன்னிப்பாக கவனித்து வருகின்றார்கள், ஆராய்ந்து வருகின்றார்கள். அந்த வகையில் நவம்பர் மாதம் நடுப்பகுதியிலே இதுக்கான பதில் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த சிறுவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தடுப்பூசியில் பெரியவர்களுக்கு வழங்கப்பட்ட 1/3 பங்குதான் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5 தொடக்கம் 11 வயதான குழந்தைகளுக்கு. ஆகவே இது குறித்து ஹெல்த் கனடாவில் இருந்து டாக்டர் சுப்ரியா சர்மா அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை அடுத்து பார்க்கலாம். So absolutely, we had members of Health Canada present for the entire committee meeting, all 8 hours of it, and those deliberations and the discussions will be inputs into our review as well. Obviously, Health Canada, we do our own review looking at the Canadian context and all of the data. We did get the data a bit later than the United States as well. So, you know, our scientists are in the process of looking at not only the results from the clinical trials and the studies that were done, but also the details on the new formulation. But absolutely, we're working not only with the US FDA, sitting in and on their committee meetings, but also other regulators that have a similar submission under review, and we're sharing information and expertise as we do for all of our COVID-19 submissions. You know, I think I don't have a crystal ball. I think, you know, we've talked about the reviews and that they are guided by science and evidence, and we need to really be sure that we're taking the time to go through all of that. Having said all of that, we understand that it's important for provinces and territories to have, you know, an idea of timelines, as well as we have parents and guardians and caregivers that are anxious to know the results of that. So, I mean, I think we're still at least a few weeks away from a final decision in terms of, you know, we've received some additional information just this past week that we're looking through. And so, you know, one of the things that we're really careful about is that we know that when we're making decisions, especially about our most vulnerable, precious commodity, our children, is that people want to make sure that we have confidence in the review and the submission, and that we have that information available so people can weigh those risks and benefits. So, you know, in terms of the review, I think it's going very well. I can't see a decision before sort of mid to the end of November. I think at the earliest. Certainly, it depends on the data and us going back and forth. One of the other things, I'll just do a little plug on the public health side. One vaccine that we have authorized for children is the influenza vaccine. Certainly, we're heading into flu season, and we know that those vaccines are starting to become available in pharmacies and doctors'
offices. So, this is a good opportunity to have children vaccinated against influenza as we go through the review for COVID-19, and it's a good idea, if possible, to space those out. So certainly, we know that children are more vulnerable to influenza and getting quite sick from that disease, and we may have had a bit of an influenza holiday last year because we did not have as much circulating vaccine because of the public health measures and the other things that were put into place. So my suggestion would be to get your flu vaccine done soon, and certainly the Health Canada review will be ongoing as soon as we have a result. நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே 9:32 இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். ஹெல்த் கனடாவிலிருந்து டாக்டர் சுப்ரியா சர்மா பகிர்ந்துள்ள விடயங்களை பார்த்திருப்பீர்களாகவே நவம்பர் மாதம் மத்தியிலே இந்த குழந்தைகளுக்கான தடுப்பூசி பற்றிய விவரங்கள் அங்கீகாரம் கிடைக்குமா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஃப்ளூ காய்ச்சலுக்கான தடுப்பூசி எடுத்துக்கொள்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கடந்த வாரம் செய்திகளை கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். உங்களுடைய குடும்ப வைத்தியர் அல்லது ஃபார்மசிஸ் மருத்துவ நிலையங்களிலே நீங்கள் இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கையை பொறுத்தவரையில் 190 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 62 இந்திய ரூபாவாக இருக்கிறது. ஆகவே கடந்த வாரத்தோடு ஒப்பிடுகையில் சற்று உயர்வை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய நாடுகளில் எவ்வாறு நிலைமை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 190 இலங்கை ரூபா, இந்தியா 62 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே ஏனைய நாடுகளிலும் நாணய மாற்று விகிதம் எவ்வாறு இருக்கிறது பார்த்திருப்பீர்கள். நாணய மாற்று விகிதம் என்றவுடன் இன்னும் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது எரிபொருளின் விலை ஏற்கனவே கூடியிருக்கிறது. சில வேளைகளில் சில சதங்களால் குறைந்து மீண்டும் கூடியிருக்கிறது. ஆனால் இந்த கடந்த 13 மாதங்களாக பார்க்கின்ற பொழுது ஏற்ற இறக்கமாகவே சென்று கொண்டிருக்கிறது. வருகின்ற வருடம் இது ஒரு கணிப்பு தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. வருகின்ற வருடம் எரிபொருளின் விலை லிட்டருக்கு $2 வரை கனடாவில் செல்லலாம் என்று ஒரு அறிக்கை குறிப்பிட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு கணிப்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். வருகின்ற வருடம் மார்ச் ஏப்ரல் மாதமளவிலே இதனுடைய விலை ஏற்றம் ஏறிக்கொண்டே சென்று $2 கிட்ட செல்லலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு வருடமும் இந்த செலவு அதிகமாக போகிறது என்பது முக்கியமாக இந்த உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, எரிபொருளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கை செலவு என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்தது கலையரங்கம் பார்க்க போகின்றோம். இன்றைய கலையரங்கம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க டொரண்டோவில் இருக்கின்ற பாடகர் பிரபா பாலகிருஷ்ணன் அவர்கள் பாடிய ஒரு கவர் சாங் இடம்பெறுகிறது. பிரபா பாலகிருஷ்ணன் மற்றும் இசையமைப்பாளர் ஸ்ரீ விஜய் இவர்களுடைய கூட்டணியிலே ஒரு பாடல் இன்று வெளியாகி இருக்கிறது. நீ நான் மழை என்ற டைட்டிலோடு இந்த பாடல் வெளிவந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் யூடியூப்லே இந்த விடயத்தை தேடினீர்களானால் நிச்சயமாக இந்த பாடலை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீ நான் மழை, பிரபா பாலகிருஷ்ணன் பாடலை பாடி காட்சியிலும் வருகின்றார். மிகவும் அழகாக படமாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய குரலிலே பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார் ஸ்ரீ விஜய் அவர்கள். ஏற்கனவே பல பாடல்களை உருவாக்கிய ஸ்ரீ விஜய் இவர்களுடைய கூட்டணியிலே இந்த பாடல் வெளிவந்திருக்கிறது. ஆகவே நிச்சயமாக அடுத்த வாரம் எங்களுடைய நிகழ்ச்சிகளும் இடம்பெறும். இப்பொழுது நீங்கள் பார்க்க விரும்பினால் இன்று வெளியாகி இருக்கிறது. யூடியூப் மற்றும் அனைத்து சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இப்பொழுது பிரபா பாலகிருஷ்ணன் பாடிய மற்றும் ஒரு கவர் சாங் பார்க்கலாம்.
நீராகி போகும் என் கண்ணீர் துளியின் ஈரம் வாழும் தாயாக நீதான் தலை கோத வந்தாலும் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும் என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது அடியும் நாட்கள் நான் இங்கு வாழ்வது காதல் இல்லை இது காமம் இல்லை இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காலங்கள் மறந்திடு அன்பே நிலவோடு தென்றலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே ஒரு பார்வை பார்த்து நீ நின்றால் சிறு பூவாக நான் மலர்வேனே ஒரு வார்த்தை இங்கு நீ சொன்னால் வலி போகும் என் அன்பே அன்பே நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காலங்கள் மறந்திடு அன்பே நிலவோடு தென்றலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. குட் ஈவினிங் கனடா பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே 9:39 வெளியிலே 9 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். வார இறுதி நாட்கள் ஒரு ஹாலோவீன் திருவிழா. குழந்தைகளுக்கு வார நாட்களில் வந்தால் நிச்சயமாக பாடசாலைக்கும் அதே உடைகளை அணிந்து செல்வார்கள். இருந்தாலும் கூட வார இறுதி நாளில் வந்தால் கூட இன்று வெள்ளிக்கிழமை பல பாடசாலைகளுக்கு சென்ற குழந்தைகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. வித்தியாசமான ஆடைகளில் அவர்கள் தோன்றியிருந்தார்கள். இருந்தாலும் வீடுகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஞாயிற்றுக்கிழமை இது வருகிறது. ஆகவே ட்ரிக் ஆர் ட்ரீட் செல்கின்ற பொழுது மிகவும் அவதானமாக கவனமாக பாதுகாப்பாக இருங்கள். பெற்றோர்கள் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளை அழைத்துச் செல்லுங்கள், மிகவும் பாதுகாப்பாக அழைத்துச் செல்லுங்கள். ஆகவே வார இறுதி நாட்களில் காலநிலை எவ்வாறு இருக்கப் போகிறது? டொரண்டோவை பொறுத்தவரையில் சற்று மழை குளிர் இவ்வாறு தான் இருக்கிறது. ஏனைய இடங்களில் நாளை காலநிலை எவ்வாறு இருக்கப் போகிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 30 சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 30 சனிக்கிழமை நிலவும் காலநிலை. குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவாக கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா
ஐபிடிவி ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். அமெரிக்காவில் 5 முதல் 11 வயது வரையிலான ஃபைசர் கோவிட் தடுப்பூசி வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தலை அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் கனடாவில் குறித்த வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்குவது குறித்த இறுதி அங்கீகாரம் இன்னும் சில வாரங்களில் வெளியிடப்படும் என கனேடிய சுகாதாரத்துறை தெரிவிக்கிறது. அமெரிக்க அரசின் அறிவித்தலை தொடர்ந்து இந்த தகவலை கனேடிய சுகாதாரத்துறை தலைமை மருத்துவ ஆலோசகர் தெரிவித்துள்ளார். இதேவேளையில் 11 வயதினர் மற்றும் வயது வந்தவர்களுக்கு வழங்கப்படும் தடுப்பூசி அளவின் 1/3 மட்டுமே சிறுவர்களுக்கு வழங்க வேண்டும் என அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு உறுதியாக தெரிவித்துள்ளது. கனடா மற்றும் நெதர்லாந்துக்கு இடையே ஒரு புதிய சகாப்தத்திற்கு அழைப்பு விடுப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். G20 மாநாட்டுக்கு முன்னர் நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் ட்ரூடோ இன்று பல டச் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்து கொண்ட நிலையில் இவ்வாறு கூறினார். மேலும் இதன்போது 2ஆம் உலகப் போரில் நாசி படைகளின் ஆட்சியில் இருந்து நெதர்லாந்தை விடுவித்ததை மேற்கோள் காட்டிய ட்ரூடோ 2 நட்பு நாடுகளும் சில பொதுவான சவால்களை சமாளிக்க ஒன்றிணைந்து செயல்பட தனித்தனியாக தகுதி பெற்றுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதிகரித்து வரும் இணையவழி தீவிரவாதம், சமத்துவமின்மை மற்றும் காலநிலை மாற்ற இருத்தலியல் அச்சுறுத்தல் போன்றன குறித்து இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் அவசியத்தினை பிரதமர் எடுத்துரைத்துள்ளார். கனடா நோய் தடுப்புக்கான தேசிய ஆலோசனை குழு கோவிட் தடுப்பூசி பூஸ்டர் குறித்த கூடுதல் வழிகாட்டுதலை மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு வழங்கியுள்ளது. மேலும் ஆஸ்ட்ராசெனெகா தடுப்பூசியின் முதல் 2 அளவுகளை பெற்றவர்களுக்கு mRNA தடுப்பூசியின் 3வது அளவுகள் வழங்கப்படலாம் என்றும் ஆலோசனை குழு கூறுகிறது. இதன்படி பூர்வக்குடியினர், சுகாதார பணியாளர்கள் மற்றும் 70 முதல் 79 வயதுக்கு உட்பட்ட பெரியவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசிகள் வழங்கப்படலாம் என பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. எனினும் புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டுதல் மருத்துவ ரீதியாக உயர் ஆபத்து உள்ள நபர்களுக்கு அவர்களின் 2வது தடுப்பூசி வழங்கப்பட்டு குறைந்தது 6 மாதங்களுக்கு பின்னர் பூஸ்டர் வழங்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் சுகாதார பொதுமக்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி இதுவரை பரிந்துரைக்கவில்லை என கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்திய தெரேசா டாம் தெரிவிக்கிறார். இதேவேளையில் ஆன்டாரியோவில் உள்ளவர்களுக்கு கோவிட் தடுப்பூசியின் 3வது அளவு எப்போது கிடைக்கும் என்பதை அடுத்த வாரம் அறிவிக்க உள்ளதாக மாகாண சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனேடிய விமான நிலையங்களில் இருந்து புறப்படும் அனைத்து பயணிகளும் விமானங்கள், தொடருந்து மற்றும் கப்பல்கள் வழியாக உள்நாட்டில் பயணம் செய்பவர்களுக்கும் நாளை 30ஆம் தேதி முதல் முழு தடுப்பூசி போடப்பட்டதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பயண விதிகள் 12 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு பொருந்தும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தடுப்பூசிகளை முழுமையாக போட்டுக்கொள்ளாதவர்கள் 72 மணி நேரத்துக்குள் பெற்றுக்கொண்ட எதிர்மறையான கோவிட் சோதனையினை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. எவ்வாறெனினும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத நபர்களுக்கு இந்த சலுகை நவம்பர் மாதம் 30ஆம் தேதி மட்டுமே வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவசரகால பயணம் போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள மிகவும் குறைந்த விதிவிலக்குகள் மட்டுமே அமலாக்கப்படும் என மத்திய அரசு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இந்த புதிய விதிகள் கனேடிய விமான நிலையங்களில் இருந்து புறப்படும் சர்வதேச விமானங்களுக்கும் பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோ மாகாணத்தில் இன்று 419 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளான நிலையில் எவரும் நோய் தொற்று காரணமாக உயிரிழக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒன்டாரியோவில் உள்ள 93 பாடசாலைகளில் கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் கனடாவில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 941 பேர் தொற்றுக்கு உள்ளானதோடு ஒருவர் உயிரிழந்துள்ளார். கடந்த ஞாயிறு இரவு டொரண்டோ ஃபார்மசி அவென்யூ மற்றும் எக்லிங்டன் அவென்யூ பகுதியில் வாடகை வாகன சாரதியொருவர் கொல்லப்பட்டமை குறித்து 11 வயதுடைய ஒருவரே குற்றவாளி என காவல்துறை சந்தேகம் தெரிவிக்கிறது. சந்தேக நபர் டொரண்டோவை சேர்ந்த 17 வயதுடைய நபர் என தெரிவித்துள்ள டொரண்டோ காவல்துறையினர் அவரை கைது செய்ய நீதிமன்ற அனுமதியினை பெற்றுள்ளனர். இதனை அடுத்து சந்தேக நபரை தேடும் கனடா தழுவிய பிடியாணை விடுக்கப்பட்டுள்ளது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இது குட் ஈவினிங் கனடா. நன்றி துஷ்யந்தி குணரட்னம் கனடிய செய்திகளுக்கு. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருந்தார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்கள். வார இறுதி நாட்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல ஹாலோவீன் தினம் ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே குழந்தைகளோடு நீங்கள் வெளியில் செல்வதாக இருந்தால் பாதுகாப்பாக செல்லுங்கள். குழந்தைகளை தனியாக அனுப்பாதீர்கள். அதோடு ஓரளவுக்கு இப்பொழுது குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது. ஆகவே வெளியில் செல்லுகின்ற பொழுது சில ஆடைகள் வாகனத்தில் வருபவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆகவே மிக மிக பாதுகாப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய பயணம் இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமையை சந்திக்க போகின்றோம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.